வணக்கங்க. இது எங்க மாடி தோட்டத்துல இருக்கிற ஜாதி முல்லை பூச்செடிங்க. இத இருவாச்சி பூவுன்னு சொல்லுவாங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இத ஜாதி முல்லை பூவுன்னு தாங்க சொல்லுவோம். இந்த பூச்செடி எங்க மாடி தோட்டத்துல ஒரே ஒரு செடி இருக்குதுங்க. ஆனா நெறைய பூக்கள் குடுக்குதுங்க. இப்ப வந்து இந்த ஜாதி முல்லை பூ பூக்கறக்கு சீசனுங்க. ஒரு செடியிலேயே நெறைய பூக்கள் பூக்குதுங்க. இந்த அளவுக்கு பூக்கள் பூக்கறக்கு நான் என்ன விதமான பராமரிப்பு குடுக்குறேன், என்னென்ன உரங்கள் உபயோகிக்கிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவுல பார்க்கலாங்க. இந்த ஜாதி முல்லை பூச்செடிய நான் போன வருஷம் ஒரு நர்சரியில நாத்தா தாங்க வாங்கி நடவு செஞ்சேன். நடவு செஞ்சு 6 மாசத்துலேயே நல்லா செடி வளர்ந்து நெறைய பூக்கள் பூத்துதுங்க. பூத்து முடிஞ்சதுக்கப்புறமாவே அத நல்லா கட் பண்ணி விட்டுட்டு, நம்ம குச்சிகள மட்டும் விட்டோம்னா போதுங்க. மீண்டும் நெறைய கிளைகள் விட்டு செடி வந்து நல்லா அடர்த்தியா வருங்க. இப்போ இந்த வருஷம் நல்லா அடர்த்தியா வந்துருச்சுங்க. இந்த பூவ மொட்டா பறிச்சோம்னா இப்படி தாங்க இருக்கும் பார்க்கறக்கு. ஆனா நான் வந்து எப்பவுமே விரிஞ்சதுக்கப்புறம் தாங்க இந்த பூக்கள பறிப்பேன். ஏன்னா பூ விரிஞ்சதுக்கப்புறமா அந்த செடிய பார்த்தாவே அவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த செடி முழுக்க பூக்களா இருக்கும்போது பார்க்கறக்கே ஒரு சந்தோஷமா இருக்குங்க. அதனால விரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எப்பவுமே இந்த பூக்கள பறிப்பேங்க. இந்த பூச்செடிய கட்டிங்ஸ் மூலியமாவும் வளர்க்கலாங்க. அதிக நாள் இருக்கிற செடியில நல்லா தடிமனான குச்சிய கட் பண்ணி பதியம் போட்டோம்னாலும் துளிர் விட்டு வந்துருங்க. இருந்தாலுமே நம்ம நாத்தாவே வாங்கி நடவு செஞ்சிட்டோம்னா, எந்தவித பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமா துளிர் விட்டு வந்துருங்க. அதுவும் இந்த மழை காலம் வரப்போகுதுங்க. மழை காலத்துல வாங்கி நடவு செஞ்சிட்டோம்னா, செடி வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம துளிர் விட்டு வந்துருங்க. ரொம்ப ஈஸியா வளரக்கூடிய செடி தாங்க இந்த ஜாதி முல்லை பூச்செடி. இந்த பூச்செடி மல்லிகை பூச்செடி மாரி இல்லைங்க. மல்லிகை பூச்செடி சீசனாவே இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த கிளைகளை எல்லாம் கிள்ளி விட்டா தாங்க மீண்டும் துளிர் விட்டு பூக்கள் பூக்கும். ஆனா இந்த பூச்செடி அப்படி இல்லைங்க. இந்த சீசனுக்கு பூக்க ஆரம்பிச்சதுன்னா, அது சீசன் முடியும் வரைக்குமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம உரங்கள் குடுத்து பராமரிச்சா மட்டும் போதுங்க. தொடர்ந்து பூக்கள் குடுத்துட்டே இருக்கும். பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டு, ஒரு குச்சிய மட்டும் விட்டுட்டோம்னா, அடுத்து மீண்டும் சைடுல நெறைய கிளைகள் விட்டு செடி நல்லா அடர்த்தியா வருங்க. இந்த மாதிரி நம்ம வருஷம் ஒரு முறை நம்ம கவாத் பண்ணி விட்டா போதுங்க. செடி வந்து நல்லா வந்துருங்க. இப்போ எனக்கு டெய்லியுமே இந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்குதுங்க. இந்த பூவ கட்டும்போது 1 முழம் அளவு கிடைக்குதுங்க. இப்படி கை நிறைய அள்ளியும் கீழேயும் பூவு இருக்குது பாருங்க. பூக்கள பறிச்சாச்சு. இப்போ இந்த ஜாதி முல்லை செடியில இருக்கிற மொட்டுக்கள பார்க்கலாங்க. இந்த செடியில முழுவதுமே நெறைய அரும்புகளா தாங்க இருக்குது. இந்த பச்சை கலர்ல சின்ன சின்னதா ஊசி ஊசியா இருக்கிறது எல்லாமே அரும்புகள் தாங்க. இலைகள் வந்து கம்மியா தாங்க இருக்கு. அரும்புகள் நெறைய இருக்குங்க. இப்படி நெறைய அரும்புகள் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ வாங்க அடுத்தது இந்த செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் குடுக்கலான்னு பார்க்கலாங்க. இது வந்து புளிச்ச மோருங்க. புளிச்ச மோர் நம்ம ஒரு 3 நாளைக்கு புளிக்க வச்சு, அத 1 மடங்கு மோருக்கு 10 மடங்கு தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. நெறைய மொட்டுக்கள் விடுங்க. பூக்கள் பூக்கிற சமயத்துல இந்த புளிச்ச மோர நம்ம தொடர்ந்து வாரம் ஒரு முறை அடிச்சு விட்டுட்டே இருக்கலாங்க. அப்பதான் செடிகள்ல நெறைய பூக்கள் இருக்குங்க. அதுக்கப்புறமா இது வந்து சாம்பலுங்க. இந்த சாம்பல 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணியில கலந்து செடிகளுக்கு குடுக்கலாங்க. ஆனா, பழைய சாம்பலா இருக்கணுங்க. புது சாம்பல நம்ம தண்ணியில கலந்து குடுக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் திட உரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி கழிவு உரம் தாங்க. இந்த காய்கறி கழிவு உரம் எப்பவுமே வீட்ல இருந்துட்டே இருக்குங்க. வாரம் ஒரு முறை ஒரு கைப்பிடி குடுக்கலாம். அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை கூட குடுக்கலாங்க. திரவ உரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரவ உரத்த நம்ம குடுத்தோம்னா, உடனே செடிகளுக்கு சத்துக்கள் போய் சேருங்க. ஒண்ணும் இல்லைங்க. வெங்காயத்தோல், பூண்டு தோல், வாழைப்பழத்தோல், முட்டைத்தோல், நம்ம காய்கறிகள் வேஸ்ட்டா இருக்கிற காய்கறிகள்னு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸியில போட்டு அடிச்சு, தண்ணியில கலந்து நம்ம குடுத்தோம்னா போதுங்க. உடனடியா சத்துக்கள் செடிகளுக்கு போய் சேருங்க. இதையும் நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி எப்ப கிடைக்குதோ அப்படி குடுக்கலாங்க. நம்ம இயற்கையான முறையில செடிகள் வளர்த்தும்போது எந்த அளவுக்கு உரங்கள் குடுத்து பராமரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தாங்க செடிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்ம மண்ணுல வைக்கிற மாரி 1 மாசம் ஒரு முறையெல்லாம் குடுக்கக்கூடாதுங்க. இது வந்து காய்கறி கழிவு எக்ஸ்ட்ரா இருக்கிறத காய வச்சிருக்கிறேங்க. இதை எடுத்து செடிகளுக்கு மூடாக்கா போட்டு விட்டுறலாங்க. இத மூடாக்கா போடும்போது களைச்செடிகள் முளைக்காது. அதே மாரி செடிகளுக்கும் நல்லா சத்துக்கள் குடுக்குங்க. அடுத்தது வந்து மீன் அமிலங்க. இந்த மீன் அமிலமும் சூப்பரான ஒரு திரவ உரங்க. இத வந்து நம்ம பூக்கள் பூக்கும்போது சாமிக்கு படத்துக்கு போடுவோம் அப்படின்னா, இத அடிக்க வேண்டியதே இல்லைங்க. புளிச்ச மோர் அடிச்சுக்கலாங்க. இல்ல இந்த மீன் அமிலத்த அடிக்கலாம் அப்படின்னா, 1 லிட்டருக்கு 20 மில்லி அளவு கலந்து அடிக்கலாங்க.
இது சாப்பாடு வடித்த கஞ்சிங்க. இதுவும் நல்ல சூப்பரான உரங்க. இதை ஒரு 3 நாள் புளிக்க வச்சு இது 1 மடங்கு கஞ்சியில் 10 மடங்கு தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இதோட நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி பருப்பு கழுவுற தண்ணியையும் செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இப்போது நான் சொன்ன இந்த உரங்களில் ஏதாவது ஒரு உரம் இருந்தாலும் போதுங்க. வாரம் ஒரு முறை கொடுக்கணுங்க. எல்லா உரத்தையும் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த உரமாக இருந்தாலும் சரி வாரம் ஒரு முறை நம்ம கொடுக்கணுங்க. திட உரம் ஒரு முறை, திரவ உரம் ஒரு முறை கொடுத்தாவே போதுங்க. செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி உரங்களை கொடுத்து தாங்க நான் என் செடிகளை பராமரிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாடி தோட்டம் பற்றிய சந்தேகங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.